1 கொரிந்தியர் 7:35. இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன். 36. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும், அவளை விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும் நினைத்தால், அதாவது விவாகத்தை ஒரு தகுதி என்று இந்த வசனம் சொல்கிறது. தகுதி, சிலருக்கு விவாகம் இல்லாமல் இருப்பதற்கான அழைப்பு உண்டு. பவுல் மனைவி இல்லாத நிலையில் தான் வாழ்ந்தான். இப்போ பவுல் தகுதி இல்லாதவனா? அப்படி அர்த்தம் இல்லை. யோவான் ஸ்நானகன் அவனை திருமணம் செய்து கொள்ளவில்லை. எலியா திருமணம் செய்ததாக வேதத்தில் குறிப்பு இல்லை. அப்போ அவங்களாம் தகுதி அற்றவர்களா? அப்படி அர்த்தம் கிடையாது. சிலருக்கு ஆண்டவர் விவாகம் பண்ணாமல் இருப்பதே சிலருக்கு தகுதி, சிலருக்கு விவாகம் பண்ணுவது தான் தகுதி. யாருக்கு என்ன தகுதின்னு பார்க்கணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி வச்சுருக்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு நிரம்பினா போதும், ஓட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஓட்டுநர் ஆகிறதுக்கு, ஓட்டுநர் உரிமை பெறுவதற்கு 18 வயசு நிரம்பினா மட்டும் போதாது, ஓட்ட தெரியணும். ஓட்டு போடுவதற்கு தகுதி பெறுகிற மாதிரி அதுக்கு பெற முடியாது. அதுக்கும் 18 வயசு தான். ஆனால் ஓட்ட தெரிஞ்சாதான் தகுதி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தேர்தலில் நிற்கிறதுக்கு அது வேறு வயது வச்சுருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு அதுக்கு வேறு வயது வச்சுருக்கிறாங்க. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமா, 35 வயதானால்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்க முடியும். அதனால் ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆனாலே போதும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைக்கிறார். ஒவ்வொரு நோக்கத்துக்காக அவர்களை பிடிக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு நீ திருமணம் ஆகாமல் இருப்பதே தகுதி. ஆனால் பலருக்கு திருமணம்தான் ஒரு தகுதி. இங்கே திருமணத்தை ஒரு தகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த தகுதி உடையவர்களாக வாழ வேண்டும். அதாவது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு வாங்க. உன்னை சொல்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு தகுதி. அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோதிப்பாங்க. இந்த கட்சிக்காரர் அந்த கட்சியை குறை சொல்லுவார், அந்த கட்சிக்காரர் இந்த கட்சிக்காரர் குறை சொல்லுவாங்க. உனக்கு தகுதி இல்லை, நீ என்ன ஊழல்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீயே இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேசுகிறதுக்கு கூட ஒரு தகுதி தேவைப்படுது. தகுதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியம் அந்த உலகத்தில், இல்லையா? இப்போ நான் இந்த யூடியூப்பில் பேசுகிறேன், ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிறேன். கொஞ்சம் பேர் அதை கேட்குறாங்க. எனக்கு ஆண்டவர் அந்த தகுதியை கொடுத்துருக்கிறார். நான் என்னாலே தகுதி உள்ளவன் அல்ல, கர்த்தர் எனக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்கிறார். ஒன்று, வசனத்தை குறித்து ஓரளவுக்கு எனக்கு அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அது ஒரு தகுதி. ரெண்டாவது தகுதி, ஓரளவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கு தகுதி கொடுத்துருக்கிறார், அந்த தகுதியை கொடுத்துருக்கிறார். இந்த 2 தகுதியை வச்சு தான் நான் யூடியூப்பில் மற்றவங்களுக்கு நான் போதிக்கிறேன். இப்போ எனக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை என்று வைத்துக்கொள்வோம், நான் தகுதியற்றவன் ஆகிவிடுவேன். அல்லது எனக்கு அடிப்படை வேத அறிவை இல்லைனாலும் நான் தகுதியற்றவன் ஆகிடுவேன். அது மாதிரி நாம் தகுதி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நம்மை தகுதி உள்ளவர்களாக காட்டிக்கொள்வதற்கு எவ்வளவோ பரீட்சைகளை எழுதுகிறோம், எவ்வளோ சான்றிதழ்களை அதற்காக பெறுகிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா வேதத்தில் அவ்விதமான ஒரு அழகான வசனம் உண்டு. தீமோத்தேயு புஸ்தகத்தில், உன்னை தகுதி உள்ளவனாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நற்கிரியை செய்வதற்கு ஒரு தகுதி நமக்கு தேவை. அந்த தகுதியை வேத வசனம் தான் நமக்கு கொடுக்கிறது. அதனால வேதத்திலிருந்து தான் அந்த தகுதி நமக்கு கிடைக்கிறது. ஒரு நற்கிரியை செய்வதற்கு மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு நற்கிரியை, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றது ஒரு நற்கிரியை, ஏழைகளுக்கு உதவுவது ஒரு நற்கிரியை, சமூக சேவை செய்வது ஒரு நற்கிரியை, கல்வி பணி செய்வது ஒரு நற்கிரியை, மருத்துவ பணி செய்வது நற்கிரியை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதை செய்கிறதுக்கும் மற்றவங்க செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கும் மற்ற பள்ளிக்கூடத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனைக்கும் மற்ற மருத்துவமனைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு கிறிஸ்தவ சமூக மையத்துக்கும் மற்ற சமூக பணிக்கும் வித்தியாசம் உண்டு. அது எங்கேருந்து வருதுன்னா, அந்த தகுதி வேத வசனத்திலிருந்து அந்த தகுதி வருகிறது. ஆகையினால தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் வைத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.